Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 852 புள்ளிகள் சரிஞ்சு 77,664 புள்ளிகளில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 205 புள்ளிகள் சரிஞ்சு 24,173 புள்ளிகளில் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு, இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நாகப்பன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் வெங்கடேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டீங்களா சார்? நிச்சயமா காலையில முதல் ஆளா போய் ஆட்டி விட்டு வந்தாச்சு. ஓகே சார், சூப்பர் சார். நானும் ஓட்டு போட்டேன் சார். ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்புவோம். நிச்சயமா சார், இன்னைக்கு சந்தை சரிவுல இருக்கு. என்ன காரணம் சார்? ஆக்சுவலா முதல்ல ஒரு பாசிட்டிவ் செய்தியோடு தொடங்கலாம். ஏன்னா அது நல்ல செய்தி, சந்தை அதனால ஏறி இருக்கணும். பட் அதுக்கு நேர்மாறா இறங்குனுச்சு ஏங்கிறது காரணம் சொல்றேன். பாசிட்டிவான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடப்பு மாதத்திற்கான HSBC பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். இந்த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ்ங்கிறது அந்த மாதம் முடிவடைந்த பிறகு அடுத்த மாசம் வெளியிடும் HSBC நிறுவனம். இந்த பிளாஷ்ங்கிறது மாதத்திற்கு இடையில் ஒரு 15ஆம் தேதிக்கு பிறகு 20ஆம் தேதிக்கு மேல் அந்த முதல் 15-20 நாட்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிற தகவலை வெளியிடுவது. பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் ஒரு சர்வே மாதிரி நடத்தி நூற்றுக்கணக்கான நிறுவனங்களில் அவருடைய தரவுகளை எடுத்து அவங்க வாங்குறது கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு அதன் அடிப்படையில அது இப்ப நடப்பு மாதத்திற்கான தகவல் இன்று வெளியானது. போன மாசம் 53.9 இருந்தது, ஏன்னா குறைஞ்சிக்கிட்டே வந்தது. மார்ச்ல ரொம்ப குறைஞ்சிருந்தது. 53.9 இருந்தது. மேனுபேக்சரிங் PMI உற்பத்தி சார்ந்தது இப்போ 55.9 அதிகரிச்சிருக்கு. இது முதல்ல ஒரு நல்ல செய்தி. ரெண்டாவது, HSBC-னுடைய சர்வீசஸ் PMI பிளாஷ் PMI ஏப்ரல் மாதத்துக்கு 57.9 அதிகரிச்சிருக்கு. முன்பு இருந்தது 57.5, அதுல இருந்து 57.9 மார்ஜினலா அதிகரிச்சிருக்கு. காம்போசிட்டா ரெண்டும் சேர்த்து, சேவைத்துறை உற்பத்தி துறை ரெண்டும் சேர்த்து சென்ற மாதம் 57 இருந்தது, இப்ப 58.3 மீண்டும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். எனவே இது ஒரு நல்ல செய்தி தான். ஆனால் 3 முக்கியமான செய்திகள் இன்னைக்கு நெகட்டிவான செய்தி சந்தையை பொறுத்த வரைக்கும். ஒன்று, சர்வதேச சந்தைகள் இப்ப போர் தொடர்பாக கான்கிரீட்டான ஒரு மூவிங் ஃபார்வர்டுன்னு எதுவும் இல்லை, பெரிய பிரச்சனை இல்லை சைட்வேஸ்ல அப்படிங்கறத தவிர. சோ சர்வதேச சந்தைகள் இன்னைக்கு இறக்கத்துல இருந்தது. பெரும்பாலான சர்வதேச சந்தைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொடர் இறக்கத்துல தான் இன்னைக்கு இருந்தது. ரெண்டாவது, கச்சா எண்ணெயினுடைய விலை மீண்டும் $94 தாண்டி இருக்கிறது. இன்ஃபேக்ட் பிரெண்ட் க்ரூடு பார்த்திருப்பீங்க, பிரெண்ட் க்ரூட் 100 தாண்டி 100 கிட்ட இருந்தது, இன்னைக்கு 103. சோ இது ஒரு ரெண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு 94 தாண்டிடுச்சு. பவுண்ட் ஸ்டெர்லிக்கு நிகராக 127 தாண்டிடுச்சு. யூரோவுக்கு நிகராக 110 தாண்டி இருக்கு. சோ ஒட்டுமொத்தமாக ரூபாய் வீக்கன் ஆகிக்கிட்டு இருக்கிறதும் இன்னொரு செய்தி. ஏற்றுமதியாளர்களுக்கு அவங்களுக்கு அது நல்ல செய்தியா இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கையில அது நெகட்டிவான செய்தி. இந்த ரூபாயினுடைய மதிப்பு குறைதல், கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிப்பதுங்கிறது ரெண்டும் டபுள் ப்ராப்ளம். சர்வதேச சந்தைகள் சேர்ந்து கொள்ள இன்னைக்கு சந்தை இறக்கத்துல இருந்தது. இது தவிர அப்கோர்ஸ் இன்னைக்கு இறங்கின துறைன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான 3 துறைகள்: தகவல் தொழில்நுட்பத்துறை, வங்கித்துறை, ஆட்டோமொபைல் துறை. அது 3 தான். இதுல வங்கித்துறை இறங்கினதுக்கான காரணம் காலாண்டு முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. 2 காரணங்கள், நம்ம அதை பத்தி பின்னால பேசலாம். பட் இந்த 3 துறை இறங்கினதுனாலதான் இன்னைக்கு சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 5 பங்குகள் மட்டுமே விலையேற்ற பங்குகள், பாக்கி எல்லா பங்குகளுமே விலை இறக்க பங்குகள். நிப்டியில கூட 1க்கு 2 அப்படின்னு இருக்கு. 16 பங்குகள் விலையேற்ற பங்குகள், 34 பங்குகள் விலை இறக்க பங்குகளா இருக்கு. அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தா டிக்ளைன் கிட்டத்தட்ட 2 மடங்கு, 1255 பங்குகள் அட்வான்ஸ், 2000க்கும் மேற்பட்ட பங்குகள் டிக்ளைன். அப்கோர்ஸ் 52 வார உச்சத்தை தொட்டது அதிகமா இருக்கு லோவை விட. அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் அதிகமா இருக்கு லோயர் சர்க்கியூட்டை விட. சந்தையினுடைய போக்கு ஓரிரு நாட்கள் மாறும் பொழுது இப்படி இருக்கும். பட் அதை தாண்டி பிராடர் மார்க்கெட்டுமே நிப்டி 50 மட்டுமல்ல, நிப்டி 100, 200, 500மே இன்னைக்கு ஸ்லைட் வீக்னஸ்ல தான். மிட் கேப் 50, மிட் கேப் 100, ஸ்மால் கேப் எல்லாமே இன்னைக்கு ஒரு ஸ்லைட் வீக்னஸ். சிக்னிபிகண்டான வீக்னஸ் இல்ல, ஸ்லைட் வீக்னஸ். சிக்னிபிகண்டான வீக்னஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 துறைகளை சொல்லலாம். அதுல குறிப்பாக 2 துறைகளை சொல்லலாம். ஆட்டோமொபைல் துறை, வங்கி துறைக்கான குறியீடு இது இன்னைக்கு, அதுவும் குறிப்பாக பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு இறங்கி இருக்கு. IT துறைக்கான குறியீடு தொடர்ந்து இறக்கத்துல இருக்கிறத பார்த்தோம். இதுதான். பார்மா செக்டர் பாசிட்டிவா இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம். இன்ஃபேக்ட் நிப்டிலயோ சென்செக்ஸ்லயோ இன்னைக்கு விலை அதிகரிச்ச பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்மா துறையில் இருக்கக்கூடிய அந்த பங்குகள் தான். சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சன் பார்மா அந்த நிறுவனத்துடைய பங்கு தான் இன்னைக்கு ஒரு 1% கிட்ட அதிகரிச்சிருந்தது. அதே மாதிரி நிப்டி 50லயுமே பார்மா துறையை சார்ந்த பங்குகள், குறிப்பாக சிப்லா இதெல்லாம் ஏறி இருந்தது இன்னைக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஹெல்த் கேர் இந்த செக்டர் ஏறி இருந்துச்சு அப்படிங்கறத பாக்குறோம். சார், நம்ம அந்த ரூபாய் மதிப்பு, கச்சா எண்ணெய் விலை உயர்வு, இது ரெண்டுமே ஈரான் போரோட தொடர்புடையதா சார்?
அதிலிருந்து தான் தொடக்கம், அதிலிருந்து ஆரம்பித்தது. அதற்கு பிறகு சந்தையினுடைய போர்சஸ் இருக்கு இல்லையா, அது நிர்ணயம் பண்ணும். ஏன்னா இந்த பிரச்சனை எப்போது முழுக்க முழுக்க முடிவுக்கு வருகிறது, இதனுடைய ஏற்கனவே இந்த 1 மாசம் 1.5 மாசத்துல பண்ண தாக்கத்தினுடைய இது எவ்வளவு நாட்களுக்கு தொடரும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இப்ப இருக்கு. சோ போர் நிச்சயம் காரணம், அதுதான் ஒரு இக்னைட் பண்ணது, ஒரு பத்த வச்சதுன்னு சொல்லலாம். பட் அதை தாண்டி ரூபாயினுடைய மதிப்பு அதுக்கு முன்பே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த போருக்கு பிறகு அது கொஞ்சம் துரிதப்பட்டது அப்படின்னு தான் நம்ம பாக்குறோமே தவிர, கச்சா எண்ணெயினுடைய விலை குறிப்பாக போருக்கு பிறகு ஆரம்பித்தது. நிச்சயமா அது ரெண்டுமே அதோடு தொடர்புடையது என்றாலும், இன்னைக்கே போர் முழுக்க முழுக்க நின்றால் கூட இந்த நிலைமை சீராவதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். குறிப்பாக ரூபாய் கூட கொஞ்சம் ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம டெக்னிக்கலி ரொம்ப ஏறிடுச்சு, அதனால இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். பட் கச்சா எண்ணெயினுடைய விலை இறங்குவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். சார் இன்னொரு பக்கம் தங்கம் வெள்ளியினுடைய நிலவரம் எப்படி சார்? பெரிய மாற்றங்களிலே ஒரு சின்ன இறக்கம். தங்கம் ஒரு 1% இறக்கத்துல இருக்கு. சர்வதேச சந்தையில $4700 கீழே வந்திருக்கு. வெள்ளியினுடைய விலை $75 கீழே வந்துருச்சு. $80 கிட்ட இருந்தது, 4% இறங்கி இருக்கு. சோ வெள்ளியை பொறுத்தவரை ஒரு வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கு, ஒரு இறக்கம் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அதே போக்குதான் நீங்க உள்ளூர் சந்தையிலும் MCXல ஜூன் மாத ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா கோல்டு 0.5% மேல இறங்கி இருக்கு. 1,51,700. வெள்ளி 2,40,000 கிட்ட வந்துருச்சு, 3.5% மேல இறங்கி இருக்கு. காப்பர் ஜிங்க் ரெண்டுமே மீண்டும் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. கச்சா எண்ணெய் 2% ஏறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ கச்சா எண்ணெயினுடைய விலை ஏற்றத்துல, அதே சமயத்துல தங்கம் வெள்ளி காப்பர் ஜிங்கினுடைய விலை இறக்கத்துல இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இந்தியன் க்ரூட் பாஸ்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேற்றைய தேதிக்கு அந்த க்ரூட் பாஸ்கெட்டினுடைய ஆவரேஜ் பிரைஸ் பார்த்தோம்னா $108 கிட்ட இருக்கு. $107.66 ஒரு பேரலுக்கு. ஏப்ரல் மாதம் ஒட்டுமொத்தமாக நேற்றை வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த 22 நாட்கள்ல சராசரியாக பார்த்தால் 115. சோ நம்ம பேசுற பிரெண்ட் இதெல்லாம் விட இது இன்னும் அதிகமா இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம இன்னும் பெரிய அளவுல 100க்கு கீழே எல்லாம் வரல அப்படிங்கறத நம்ம கவனத்துல வச்சுக்கணும். சார் நம்ம தொடர்ந்து Q3 ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கவனிக்க வேண்டிய Q3 ரிசல்ட்ஸ் எதுவும் இருக்கா? நான் முன்னரே சொன்னேன், இன்னைக்கு வங்கித்துறைக்கான குறியீடு 2%க்கு மேல இறங்கி இருந்துச்சுன்னு. அதுலயும் குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த வங்கித்துறை குறியீட்டுல 12 பங்குகள் இருக்கு. பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீட்டுல அது 12 பங்குகளுமே இன்னைக்கு விலையிறக்க பங்குகளா இருந்தது. அதுல குறிப்பாக ஒரு டாப் 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியன் பேங்க், மகாராஷ்டிரா பேங்க், கனரா பேங்க், அதற்கடுத்து பேங்க் ஆஃப் பரோடா, சென்ட்ரல் பேங்க் இதெல்லாம் இறங்கி இருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க்லாம். பட் யூனியன் பேங்க் தான் இதை துவக்கி வைத்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய காலாண்டு முடிவுகள் வெளியாகி இருந்தது. அதுல நிகர லாபம் இயர் ஆன் இயர் பார்த்தா 7% அதிகரிச்சிருக்கு. சோ பாசிட்டிவான செய்தி தானே அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அதுல இருக்கக்கூடிய 2 நெகட்டிவான, 2 மட்டும் இல்ல, இன்னும் சில செய்திகள் இருக்கு. அதுல குறிப்பாக 2. ஒன்று, இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு சொல்லுவோம், NII சொல்லக்கூடியது வங்கித்துறையில அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது எந்த அளவு செலவு பண்ணி கடன் வாங்குறாங்க, அப்புறம் எந்த அளவுக்கு அதை கடன் கொடுக்கறது மூலமா வருமானம் வருது, இது ரெண்டுக்கும் இடையில் உள்ளது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1%க்கு மேல இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது குறைஞ்சிருக்கு. போன வருஷம் 9,514 இருந்தது, இப்ப 9,406 அப்படின்னு குறைஞ்சிருக்கு. இரண்டாவது பிரச்சனை ப்ரொவிஷன்ஸ்ங்கிறது இப்ப நான் பெர்ஃபார்மிங் அசெட்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வராக்கடன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் வைப்பாங்க. அந்த மாதிரியானது அந்த ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப ஷார்ப்பா ஏறி இருக்கு. 322 கோடியாக டிசம்பர் குவார்டர்ல இருந்தது, 322 கோடியாக இருந்தது. இப்ப 1055 கோடின்னு சொல்லியிருக்காங்க. 3 மடங்கு இந்த ப்ரொவிஷனிங் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு இந்த பங்குனுடைய விலை 7%க்கு மேல வீழ்ச்சியை சந்தித்தது. இப்ப கிட்டத்தட்ட $14 மேல வீழ்ச்சியை சந்தித்தது. $180 கீழே தான் முடிவடைந்தது. அதே மாதிரிதான் மற்ற பங்குகளுமே முடிவடைந்தது பார்த்தோம். இது போக பொதுத்துறை வங்கிகளுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக வங்கித்துறை மற்ற துறைகளுக்குமே சர்வே செலவுல ஒரு த்ரெட் இருக்குது. அதை இன்ஃபேக்ட் இன்னைக்கு நம்ம நிதி அமைச்சகம் மற்ற வங்கிகளோடு அதை பத்தி ரொம்ப சுறுசுறுப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, கிளாட் மைத்தாஸ் அப்படின்னு ஆந்த்ரோபிக் ஒரு புதிய AI மாடல் டெவலப் பண்ணிருக்காங்க, கிளாட் மைத்தாஸ்னு. இது ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறாங்க. இது தானாகவே பல இந்த சாஃப்ட்வேர் பிரவுசரா இருக்கட்டும், சாஃப்ட்வேர்ஸா இருக்கட்டும், இதுல இருக்கக்கூடிய வீக்னஸை கண்டுபிடித்து அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய, ரொம்ப மிக அபாயகரமாக அதை பயன்படுத்தக்கூடியதாவது தவறானவர் கையில சிக்கினா அதை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லைனக்ஸ் மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல கூட இதனுடைய வல்னரபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறாங்க, சிவியரான வல்னரபிலிட்டி இருக்குன்னு. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணா தவறானவர்கள் கையில் சிக்கினால் இது பிரச்சனைன்னு சொல்றதுனால அவர்கள் நாங்க ஒரு 40-50 ஆர்கனைசேஷன் அது கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் இதுக்கு தான் கொடுத்துருக்கோம், ஃபுல்லா ரிலீஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. அது இந்த மிச்சம் இருக்க நிறுவனங்கள் யாரு, அது யார் கையில போய் இப்ப சிக்கி இருக்கு, அதுல என்ன சிக்கல்கள் இருக்குங்கிறது ஒரு கவலை அளிக்கக்கூடியதா இருக்கு. அதனால அதை பத்தி இன்னைக்கு நிதியமைச்சகம் வங்கித்துறையோடு அதை பேச ஆரம்பிச்சிருக்குங்கிற தகவல் வந்திருக்கு. சோ அதுவும் ஒரு சின்ன தாக்கத்தை பங்குச்சந்தையில வங்கித்துறை பங்குகளின் மீது ஏற்படுத்தி இருக்கலாம். நான் தனியார் துறை பங்குகளுமே சில வங்கித்துறை பங்குகள் இன்னைக்கு இறங்கி இருக்கதையும் நம்ம பார்த்தோம்.
அது போக டாடா டெலி சர்வீசஸ் அதனுடைய காலாண்டு முடிவுகளும் வெளியானது. அவர்கள் போன வருஷம் லாஸ்ட்ல இருந்தது. இப்ப 581 கோடி ரூபாய் லாபம்னு சொல்லியிருக்காங்க. 306 கோடி ரூபாய் நஷ்டத்துல இருந்தது இதே குவார்டர் போன வருஷத்துல. அதே மாதிரி டிசம்பர்ல 150 கோடியாக இருந்தது. இப்போ 581 கோடி ரூபாய் லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் அது பங்கினுடைய விலையில தெரிஞ்சது. கிட்டத்தட்ட 2% பங்கினுடைய விலை இன்னைக்கு அதிகரிச்சு 45 ரூபாயை தாண்டி வணிகம் நடந்தது. மேலும் பல முக்கியமான முடிவுகள் நாளை மறுநாள் அப்புறம் அடுத்த வாரம் வெளியாக இருக்கிறது. மிக மிக முக்கியமான முடிவுகள் எல்லாம் அடுத்த வரக்கூடிய நாட்கள்ல வெளியாக இருக்கிறது. அதெல்லாம் தனிப்பட்ட அந்த பங்குகளுடைய விலையினுடைய போக்கை நிர்ணயிக்கும். அதை நம்ம பார்க்கலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தெளிவாக நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருக்கோம். மீண்டும் நாளை சந்திப்போம் சார். நாளை சந்திப்போம் வெங்கடேஷ். நன்றி. நன்றி சார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.